சேலம், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிய மழை. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையில் பெய்த கோடை மழையால் கிரேடர் பாலத்தில் தண்ணீர் தேங்கியது. மழைநீரில் சிக்கிக்கொண்ட கண் பார்வையற்ற பாடகர் குழுவை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதுடன் சென்னை வந்தார் பிரேமலதா. விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி. மதுரையில் வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் தண்ணீர். கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உதகையில் களை கட்டிய தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி. சிறிய வகை நாயான மினியேச்சர் முதல் பெரிய வகையான கிரேட்டன் வரை 450க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்பு. மாதவரத்திலிருந்து எண்ணூர் வரை 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டம். சாத்தியக்கூறு குறித்து ஆய்வறிக்கை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு. அறிவுறுத்தல் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு தரவுகளை வெளியிடுவதில் ஏற்படும் தாமதத்தால் தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுவதாகவும் விமர்சனம். ராஜஸ்தான் உடனான IPL போட்டியில் டெல்லி கேப்டன் தாமதமாக பந்து வீசியதாக புகார். 30 லட்சம் ரூபாய் அபராதமும் ஒரு போட்டியில் விளையாட தடையும் விதித்து IPL நிர்வாகம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.